ஹலோ ஹோம் பேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி, இந்த 1 மந்த்தாக ரம்ஜான்னால என்னால் சரியாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வீடியோக்காக வெயிட்டிங்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக இருக்கும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்க கொரியன் பன்ஸ் தான். பன்னும் எப்படி நம்மளே பண்ணி ஃபில்லிங்கும் எப்படி நம்மளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஸ்டால் பிஸ்னஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ கொரியன் பன்னும் வந்து ஸ்டால் பிஸ்னஸில் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ண வேண்டிய எதையுமே விட்டு வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொரியன் பன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் மில்கை சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்துட்டு அது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வேணான்னு நினைக்கிறவங்க 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அது கூடவே 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா இந்த மெஷர்மெண்ட்க்கு நமக்கு ஒரு 6 பன் கிடைக்கும். ஸோ மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் மில்க்கு சேர்த்து நல்லா பிசைங்க. பிசைஞ்சோன்னா உங்களுக்கு நல்லா கையில் ஒட்டுற டென்சிட்டியில் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் எடுத்து அதை போட்டுட்டு அது கூட ஒரு 10 or 20 கிராம்ஸ் பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அது ஒரு உங்களுக்கே தெரியும், நம்ம பிசைய அது அந்த ஒரு ஃபார்முக்கு அது வரும், நல்லா ஒரு ஃபார்முக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டிங்க. இப்போ நான் பிசையிலேயே பார்த்துட்டே இருங்களேன், அது எப்படி இருந்து ஒரு ஃபார்முக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இதுக்கு வந்துடும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்து அதில் நம்ம அதை வச்சு ஒரு நல்ல க்ளீன் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆக விட போகிறோம். அது ரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 1.5 or 2 hours ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை எடுத்து ஒரு க்ளீன் ஃப்ளாரில் நல்ல மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா பிசைய போகிறோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ இதை நம்ம வெயிட் பார்க்க போகிறோம், மொத்தமாக எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 6 பன்னாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ மொத்தமாக பார்த்துட்டு அதை 6 டிவைட் பண்ணால் ஒரு பன் என்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி நம்ம, ஏன்னா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இருந்தால் பன்னு நல்லா இருக்காது இல்லையா? எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும்னா ஒரே வெயிட்டில் தான் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு மாவு. அதை நான் ஒன்று ஒரு 80 கிராம்ஸ் 75 கிராம்ஸில் இருந்தால் போதுன்ற அளவுக்கு நான் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நான் அழகாக ஒரு பன் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ண போகிறேன். பன் ஃபோல்ட் பண்ணும்போது மேலே ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. சைட்லேயும் அடியிலையும் தான் கொடுத்து ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் மேலே அந்த சர்ஃபேஸ் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடியிலையும் சைட்லேயும் நல்லா ஒரு ஷேப் பண்ணி ப்ரெஷர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 hour மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ரைஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக ஒரு 1/2 hour க்ளோஸ் பண்ணி வச்சு 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்ல ரைஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 25 minutes வச்சா போதும். அந்த அளவுக்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இது மேலே நம்ம சூடாக இருக்கையிலே என்ன பண்ணிடணுன்னா கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுடணும். இல்லைன்னா மேலே சர்ஃபேஸ் ஷைனிங்காகவே இருக்காது, ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உடனே அதை பட்டர் தேய்ச்சி விட்டுடணும்.
இப்போ நம்ம அடுத்து உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங்க்காக என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு அந்த 6 பன்னுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து துருவன பூண்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு துருவி வச்சுக்கோங்க. அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இந்த சீசனிங் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம சீஸ் ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் வந்து க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். க்ரீம் சீஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அது நல்ல பேஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு மில்க் எடுத்துக்கோங்க. மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமாக ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமாக ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த க்ரீம் சீஸ் கூட நம்மளே வீட்டில் தாராளமாக பண்ணலாம். இது கடையில் வாங்க போனால் ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸே உங்களுக்கு 125 ரூபா அந்த மாதிரி நல்ல ரேட்டில் வரும். ஆனால் இதை நம்ம வந்து வீட்டிலையே ஈஸியாக பால் வச்சு பண்ணிடலாம். அந்த ரெசிபி க்ரீம் சீஸோட ரெசிபி வேணும்னா எனக்கு ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பன்னை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் 6 கட்டு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பன்னை நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து அந்த ஃபில்லிங்கை உள்ளே கொடுக்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக கொடுத்துக்கோங்க. ஈவனாக எல்லா இடமும் உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழகாக ஈவனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே நல்லா ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துடுங்க. இப்போ வந்து க்ரீம் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அழகாக மேலே கார்னிஷிங்காக அப்புறம் உள்ள ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுவுமே இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டால் பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பன் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பட்டரி க்ரீமியாக எதனா சாப்பிட்ணும் அப்படின்னும்போது இது மாதிரி நம்ம பண்ணலாம். இதோட மேக்கிங் காஸ்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மி, ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் இந்த பன் வந்து 50லேருந்து 150 வரைக்கும் இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியா பொறுத்து நமக்கு வந்து சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டால் பிஸ்னஸ் ஐடியா தான். என்ன ஒன்றுனா கொஞ்சம் உங்களால் அதை ஹீட் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா சுட சுட பண்ணி ஒரு ஹாட்டாக இருக்கிற ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இதுலேயுமே உண்டு. நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பார்த்துட்டு வரோம்ல, அதில் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் ஃபார் ஸ்டால் பிஸ்னஸ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்ன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே வந்து அது இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு இது நல்லாவே இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.